வெல்கம் டு ராக் ஸ்டார் வள்ளி கிச்சன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து சிக்கன் பாஸ்டா நம்ம எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போலாம் வாங்க. பாஸ்டா வந்து நல்லா வேக வச்சிருக்கேன். 1/2 கிலோ பாஸ்டா, 1/2 கிலோ சிக்கனு, 1/2 கிலோ தக்காளி, 2 வெங்காயம், அதுக்கு தேவைக்கான மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மசாலா, தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், டொமேட்டோ சாஸ், கொத்தமல்லி, 4 பச்சை மிளகாய், ஆயில். இப்போ வந்து நம்ம சட்டியில வந்து ஆயில் ஊத்திக்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பாஸ்டா வந்து நம்ம ரைஸ் வேக வைக்கிற மாதிரி தண்ணி நிறைய வச்சுட்டு இதை நல்லா உல தண்ணி கொதிக்கிற மாதிரி நல்லா கொதிச்சுட்டு உடனே இந்த பாஸ்டாவை என்ன பண்ணணும்னா கொஞ்சமா தேவையான அளவு, அந்த பாஸ்டாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஆயில் விட்டுட்டு நல்லா கொச்ச உடனே இந்த பாஸ்டாவை எடுத்து கொட்டி இது வந்து ஒரு 3/4 வேக்காடு வந்து வேக வச்சு இதை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஃபில்டர்ல வடிகட்டி நம்ம காய் வடிகட்டுற மாதிரி எடுத்து வடிகட்டி இதுல மறுபடியும் ஜில் தண்ணி ஊற்றி நல்லா அழகா வந்து இது ஒன்னோட ஒன்று ஒட்டாத நல்லா ஜில் தண்ணி ஊற்றி மறுபடியும் அதுலயே வடிகட்டிட்டு நம்ம வந்து நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ எனக்கு டைம் இல்லாதனால இது வந்து நான் அவிச்சு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா உல தண்ணி மாதிரி கொதிக்க வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இப்ப வந்து வெங்காயம் வந்து லைட்டா வெந்த உடனே பச்சை மிளகாய் 1 நாள் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொத்தமல்லி வந்து கொஞ்சமா போட்டுட்டு நம்ம 1/2 kg சிக்கன் வச்சிருக்கோம். அந்த சிக்கன் வந்து 1/2 kg இது வந்து நம்ம இதுல போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் மட்டும் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, இந்த சிக்கன் வந்து நல்லா அழகா அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டு இப்ப இது காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், இதை நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா அதுல வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்க டொமேட்டோவை அரைச்சி வச்சிருக்கேன். இந்த வந்து தக்காளி 4 தக்காளி எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன். நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டு இதுல வந்து நல்லா ஆட் பண்ணி இதையும் நல்லா வந்து இதுல நல்லா கிளறி வச்சுக்கோங்க. இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வேகட்டும். இந்த எண்ணெய் பிரியணும் இந்த தக்காளியில. அப்பதான் வந்து நம்ம வந்து பிரியும் போது நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வேக வச்சு பாஸ்டா போட்டுக்கலாம். நேரத்துல வந்து நம்ம பாருங்க நல்லா எல்லாமே அதாவது எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்துல நம்ம வந்து இப்போ வந்து இந்த பாஸ்டாவுக்கு தேவையான கொஞ்சமா 1 ஸ்பூன் சிக்கன் போட்டுக்கணும். சிக்கன் மசாலா நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்ப இந்த பாஸ்டாவுக்கு தேவையான தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா இந்த பாஸ்டாவுக்கு தேவையான கொஞ்சமா தண்ணி. இப்ப இந்த கறி எல்லாம் நல்லா வேகணும். இது வேகிறதுக்கு கொஞ்சமா வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்ப பாருங்க, இது வந்து நல்லா கட்டியான ஸ்டேஜ்ல வந்துருச்சு. இது நல்லா பாருங்க கட்டியா ஸ்டேஜ் இருக்கும் போது இந்த நேரத்துல இந்த பாஸ்டா நல்லா நம்ம இதுல கொட்டி கிளறி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறணும். இந்த மசாலா எல்லாம் ஒண்ணு சேர்ற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இங்க பாருங்க, இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா இது நல்லா கிளறி விட்டுட்டு இதுல வந்து டேஸ்ட்டுக்கு வந்து உப்பு இருக்கான்னு நல்லா பாத்துக்குங்க. உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு இதுல வந்து கரெக்டா இருக்கு உப்பு. இந்த நேரத்துல வந்து நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் வந்து வச்சிருக்கேன். இப்போ இறக்குற ஸ்டேஜுக்கு இதுல வந்து 2 ஸ்பூன் தான் வச்சிருக்கேன். இதை வந்து அப்படியே இதுல போட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். மார்க்கெட்ல லாஸ்டா வந்து நம்ம கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணி கேஸ் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவு. இப்போ வந்து பாஸ்டா வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட், சிக்கன் பாஸ்டா ரெடி. நான் செஞ்ச முறையில நீங்களும் வந்து செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. தேங்க்யூ, வெல்கம்.